ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மிர்ஃபினா. இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய ஃபோட்டோ அதுக்கப்புறம் ஃபோம் ஷீட் வச்சு ஈஸியாக நம்மளே எப்படி கீ செயின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய மேக்கப் விசிட்டிங் கார்டில் இருக்கிற லோகோவை நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களோட ஃபோட்டோவே இந்த மாதிரி சின்னதாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பேப்பரில் கலர் பிரிண்ட் அவுட்டோ இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட்டோ எடுத்துக்கோங்க. OHP ஷீட்டும் ஃபோம் ஷீட்டும் ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு கீ செயின் எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த ரவுண்ட் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபோம் ஷீட்டோட சென்டரில் ஒரு ரவுண்ட் கட் பண்ணணும். அது ஃபோட்டோவை விட ஒரு சைஸ் மட்டும் சின்னதாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் மூடி வளையல் இதெல்லாம் வச்சு ரவுண்ட் போட்டதுனால கரெக்டாக சைஸ் சொல்ல முடியல. B7000 கம் எடுத்திருக்கேன். இது வச்சு நம்ம எடுத்திருக்க அந்த ஃபோட்டோவையும் கம் போட்டு ஒட்டணும். ரெண்டு பக்கமும் ஃபோட்டோ நேராக இருக்கிற மாதிரி ஒட்டணும். அப்போ தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த ஃபோட்டோவை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சத்துக்கு ஃபோட்டோ வந்து எந்த மாதிரி இருக்குன்னு தெரியும். அப்போ அதுக்கு நேராக இன்னொரு ஃபோட்டோ வச்சு ஒட்டணும். OHP ஷீட் எடுத்துட்டு அதோட ஓரத்தில் மட்டும் கம் போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்து அதோட சென்டரில் வச்சுட்டு இன்னொரு OHP ஷீட் எடுத்து அது மேலே வச்சு நல்லா டைட்டாக ஒட்டணும். அந்த ரெண்டு OHP ஷீட்டும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி ஒட்டணும். கட் பண்ணி வச்சுருக்கிற கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் கம் போட்டுட்டு நம்ம ஒட்டி வச்சுருக்க அந்த OHP ஷீட் எடுத்து அது மேலே வச்சு ஒட்டணும். நல்லா டைட்டாக அமுத்தி ஒட்டணும். நீங்கள் கிளிட்டர் ஃபோம் ஷீட் இல்லை பிளெயின் ஃபோம் ஷீட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் ஒட்டினதுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் அதே மாதிரி ஃபோம் ஷீட்டில் கம் போட்டு ஒட்டணும். ஒட்டும்போது அந்த ரவுண்ட் எல்லாமே ஒரே சைஸாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சு ஒட்டணும். நம்ம வச்சுருக்கிற இந்த எல்லா ஷீட்டுமே நல்லா ஒட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா டைட்டாக ஒட்டி இருக்கணும். நம்ம ஒட்டினதெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஃபோட்டோவோட சென்டராக மேல் பக்கம் ஃபோம் ஷீட்டில் கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஊசி வச்சு ஒரு ஓட்டை போடணும். ரெண்டு பக்கமுமே ஊசியை குத்தி எடுங்க. அப்போ தான் ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக ஒரே மாதிரி கிடைக்கும். செஞ்சு வச்சுருக்கிற அந்த கீ செயின் ரவுண்டை எடுத்து ஃபோம் ஷீட்டில் ஒரு ஓரத்தில் வச்சு அதோட அளவு எவ்வளவோ அவ்வளோ குறிச்சிட்டு அதே அளவுக்கு நீளமாக ஒல்லியாக ஸ்கேல் வச்சு கோடு போட்டு ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஃபோம் ஷீட்டை கீ செயின் ரவுண்டில் கம் போட்டுட்டு அதை சுற்றி நல்லா டைட்டாக ஒட்டணும். இந்த தின்னாக இருக்க பீஸை ஒட்டும் போது நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கிறதுக்கு நேராகவே மேலே ஒட்டுங்க. அதே மாதிரி ஒட்டி முடிக்கும் போதும் அந்த ஹோல்ஸ் போட்டிருக்கிறதுக்கு நேராகவே வர மாதிரி பார்த்து ஒட்டுங்க. அப்போ தான் நம்ம ஒட்டி இருக்கிறது வந்து அவ்வளோக்கா வெளியே தெரியாது. எந்த இடத்துலையுமே லூஸாக இல்லாமல் நல்லா டைட்டாக சுற்றி ஒட்டணும். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா எல்லாமே ஒரே மாதிரி ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒட்டினது காஞ்சதுக்கப்புறமா ஜம்ப் ரிங் எடுத்து அதை பிரித்து விட்டுட்டு நம்ம போட்டிருக்க ஹோல்ஸில் போடணும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஜம்ப் ரிங்லேயே கீ செயின் இருக்கிற அந்த செயினையும் போடணும். அதுக்கப்புறம் ஒரு கட்டிங் பிளேயர் வச்சு அதை நல்லா டைட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அந்த ரிங்கும் கீ செயினும் மாட்டினால நம்ம ஒட்டியிருக்க அந்த இடம் வந்து வெளியே தெரியாது. இதுக்காகத்தான் நம்ம அந்த ஹோல்ஸுக்கு மேலேயே அந்த ரவுண்டை சுற்றி ஒட்டுற தின்னாக கட் பண்ணி இருக்க ஃபோம் ஷீட்டை ஒட்டணும். அவ்வளோதான், கீ செயின் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி பிளெயினாக கூட விடலாம். ஆனால் நான் இதில் கொஞ்சம் கம் போட்டுட்டு பேர்ல் ஸ்டோன் ஒட்டுறேன். ரெண்டு பக்கமே ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிளெயினாக விடலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது டிசைன் பண்ணிக்கலாம். இது கிளிட்டர் ஃபோம் ஷீட்டாக இருக்கிறனால பிளெயினாக இருக்கிற மாதிரி பேர்ல் ஸ்டோன் ஒட்டுறேன். அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும், பார்க்குறக்கும் நல்லா இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஒட்டுவோம்ல, கொஞ்சம் பிரைட்டாக கிளிட்டராக இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்டோன்லாம் ஒட்டினீங்கன்னா
ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியாது. கீ செயின் ஸ்டோன் எல்லாமே ஒரே மாதிரி தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் பிளெயினாக இருக்கிற மாதிரி பேர்ல் ஸ்டோன், இதுலேயே கலர்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்டோன் ஒட்டினா கூட நல்லா இருக்கும். அவ்வளோதான், கீ செயின் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த கீ செயின் ரொம்ப நல்லா இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும், வெயிட்டாக இருக்காது. உங்களுக்கு சாவியில் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தண்ணியில் பட்டாலும் இந்த கீ செயின் ஒன்றும் ஆகாது. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க கம்மும் வாட்டர் ப்ரூஃப் தான். நான் பிளெயின் ஃபோம் ஷீட்டில் இன்னொரு கீ செயின் கூட செஞ்சுருக்கேன். இதே மாதிரி தான் செய்யணும். மேலே டிசைனுக்காக மட்டும் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற கலரில் ஃப்ளவர் செஞ்சு ஒட்டிட்டு அதில் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபோம் ஷீட்டில் ஃபோட்டோ வச்சு ஈஸியாக கீ செயின் செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் விலை கம்மியாகவும் இருக்கும். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி கீ செயின் செஞ்சு தரணுன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் இல்லை வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கும் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். காட் பிளஸ் யூ ஆல்.